மலையக பெருந்தோட்ட மக்களுக்கான காணி உரிமை பத்திரங்கள் வழங்குவது தொடர்பான விடயம் குறித்து இன்று தினம் செய்திகள் வெளியாகிருக்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் அது தொடர்பான செய்தி இவ்வாறு தலைப்படுகிறது. பெருந்தோட்ட மக்களுக்கான காணி உறுதி பத்திரம் மே மாதத்தில் சாத்தியமாகும், நிலையான தீர்வு வேண்டும் என்கிறார் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான முக்கியமான செய்திகளில் ஒன்றாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். அது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். பெருந்தோட்ட பகுதிகளில் நிலவும் பிரச்சனைகளுக்கு தற்காலிக தீர்வினை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, நிலையான தீர்வினை எதிர்பார்க்கின்றோம். இந்தியாவில் உள்ள மலையக தமிழர்கள் இங்கு வந்தால் பிச்சை எடுப்பார்கள் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டதை வன்மையாக கண்டிக்கின்றேன். மலையகத்தில் எவரும் பிச்சை எடுக்கவில்லை, எம்மவர்களை நாமே குறைத்து மதிப்பிடக்கூடாது. பெருந்தோட்ட மக்களுக்கான காணி உறுதிப்பத்திரம் என்ற இலக்கு எதிர்வரும் ஏப்ரல் மே மாதம் அளவில் சாத்தியமாகும் என தோட்ட உட்கடவு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரை மீதான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது, கடந்த ஆண்டு நாடு எவ்வாறு இருந்தது என்பதை ஒரு தரப்பினர் குறிப்பிட்ட விடயங்களை மாத்திரம் மீண்டும் மீண்டும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு 54% இருந்த பணவீக்கம் தற்போது 6% பதிவு செய்யப்பட்டுள்ளமை வரவேற்கத்தக்கது. வாழ்க்கை செலவுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். வாழ்க்கை செலவுகளை குறைப்பதற்கு அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளது என்பதையும் இங்கே குறிப்பிட்டுக் கொள்வதாக அவர் தெரிவித்திருக்கிறார். 20 லட்சம் பேருக்கு காணி உறுதிப்பத்திரம் வழங்கும் செயற்திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ள வரவேற்கத்தக்கது. பெருந்தோட்டத்துறையில் காணப்படும் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தற்காலிக தீர்வை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, நிலையான தீர்வையை எதிர்பார்க்கின்றோம். பெருந்தோட்ட பகுதியில் கல்வி, சுகாதாரம், வீடமைப்பு, காணி, பெண்கள் மற்றும் சிறுவர் நலன்கள் உள்ளிட்ட 7 பிரதான விடயங்கள் குறித்து ஆராய்வதற்கு விசேட குழுக்களை நியமித்திருக்கின்றோம். கொள்கை வகுக்கப்பட்டிருக்கிறது, வெகு விரைவில் திட்டங்களை அமுல்படுத்துவோம் என்பதாக நேற்று தினம் பாராளுமன்றத்தில் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார். இந்த காணி உரிமை சம்பந்தப்பட்ட விஷயத்துல இன்னைக்கு 11 மணிக்கு ஒரு கலந்துரையாடல் நடந்துச்சு பிரதமர் அவர்களின் செயலகத்தில். அந்த கலந்துரையாடல்ல அனைத்து அதிகாரிகள் வந்திருந்தாங்க, பெருந்தோட்ட நிறுவனங்களும் வந்திருந்தாங்க. இதுல ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, பெருந்தோட்ட நிறுவனங்கள் சொல்றாங்க, இல்ல எங்களால மக்களுக்கு இந்த காணி உரிமை வழங்குறதை எதிர்க்கிறோம். ஏன் எதிர்க்கிறோம்னு கேட்டா, ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தொழிலாளிகளாவே மட்டும்தான் இருக்கணும். காணி உரிமை வழங்கிட்டு அவங்க தொழிலாளர் ஸ்தானத்துல இருந்து மேல வந்துருவாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு சிந்தனையை வச்சுக்கிட்டு நம்ம நாட்டை முன்னால கொண்டு போக முடியாது. இந்த மக்களுக்கு நாங்க காணி உரிமை வழங்கினா அப்புறம் எங்களோட தோட்டத்துல வேலை செய்யறதுக்கு ஆளுக இருக்குமான்னு தெரியல. ஆனாலும் நாங்க அதுக்கு திருப்பி சொன்னோம், அங்க மக்கள் இன்னைக்கு தோட்டத்துல வேலை செய்யாத காரணம் ஏன்னா மக்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க. மக்களை மாடுகளை விட மோசமா மதிக்கிறாங்க. அதை விட ஒரு வேடிக்கையான விஷயம், பெருந்தோட்ட நிறுவனங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, இந்த காணி உரிமையை பொறுத்த வரைக்கும் காணியை நீங்க கொடுங்க, ஆனா அந்த காணி உறுதி பத்திரம், அதாவது மக்கள் அந்தந்த குடும்பத்துக்கு சேர வேண்டிய காணி உறுதி பத்திரத்தை நீங்க பெருந்தோட்ட நிறுவனங்கள் கையில கொடுங்க. அப்பதான் நாங்க தோட்ட தொழிலுக்கு இன்னும் மக்களை சேர்க்க முடியும். ஏன்னா நான் அப்ப தெளிவா எடுத்து சொன்னேன் பெருந்தோட்ட நிறுவனங்கள் கிட்ட, இன்னைக்கு பெருந்தோட்ட பகுதி 2,04,000 ஹெக்டேர் இருக்கு. 40,000 ஹெக்டேர் தரிசு நிலங்கள். கிட்டத்தட்ட 2 லட்சம் குடும்பங்களுக்கு காணி உரிமை வழங்குறதுக்கு அந்த 40,000 ஹெக்டேர்ல வெறும் 10% தான் போகும். ஆகவே இன்னைக்கு நடந்த கலந்துரையாடல் நல்லபடியா முடிஞ்சு வருகிற ஏப்ரல் இல்லாட்டி மே மாசத்துக்குள்ளார காணி நாங்க வழங்குற திட்டத்தை ஆரம்பிப்போம். அந்த சௌமிய பூமி திட்டம் என்று. வீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் தோட்டத்துல வேலை செஞ்சா மட்டும்தான் வீடு. ஆனா நான் தெளிவா சொன்னேன், தோட்டத்துல வேலை செஞ்சா வீடு இல்ல, தோட்டத்துல பிறந்தா வீடு. அதை நான் ஏன் சொன்னேன்னா, இன்னைக்கு தோட்டத்துல இருந்து ஆசிரியர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க, அதே மாதிரி கலைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த தோட்டத்திலே பிறந்து வளர்ந்து இன்னைக்கு அந்த கம்பெனில சேவையாளர்களா வேலை செய்யறவங்க இருக்காங்க. அவங்க அனைவருக்கும் வீடு திட்டத்துல வீடு உண்டு. அதே போல இன்னும் சில விடயங்களையும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்டுள்ள 10,000 வீட்டு திட்டத்தில் 1300 வீடு திட்டத்துக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு எதிர்வரும் 19ஆம் தேதி இடம்பெறவிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் 1300 வீடு திட்டங்களை நிறைவு செய்ய எதிர்பார்த்திருப்பதாகவும், ஆகவே வழங்கப்படும் வீடுகளுக்கு காணி உறுதிப்பத்திரம் வழங்க வேண்டும் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதாகவும் அவர் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காலம். அதே போல பெருந்தோட்ட மக்களுக்கு காணி உரிமை வழங்கல் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் 85% பெருந்தோட்ட மக்களுக்கு காணி உரிமை வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். மிகுதி 15% குருடர்களா என்பதை நான் அறியவில்லை என்பதாகவும் நேற்று தினம் அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்தில் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம்.